இப்போல்லாம் 20 வயசில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸு நிறைய வராங்க டெய்லி ஓபிக்கு. முட்டியில் தேய்மானம்ட்டே வராங்க. அதே நேரத்தில் ஏறும் போது இறங்கும் போதெல்லாம் கடக்கடன்னு சவுண்டு கேட்குது மேடம், பயமாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே நான் என்ன எப்படி நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ பெண்களுக்கு முக்கியமாக நம்மளுடைய கால்சியம் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30-35 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அப்சார்ப்ஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே வரும். அப்போது அதனால தான் பார்த்திங்கன்னா ஃப்ரம் பிபோட்டியிலருந்தே நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஆரோக்கியமானதாக சத்தானதாக இருக்கணும் அப்படின்றத நம்ம அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஸோ இந்த 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு தேய்மானம் அப்படின்றது ரொம்ப காமன். அப்போது இது வந்து ஏஜ் ஃபேக்டர் மட்டும் இல்லை, ஈவன் உடல் பருமனும் கூட. நம்ம பாடி வெயிட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய முட்டி தான் வந்து உடலில் உடைய வெயிட்டை பேர் பண்ணக்கூடியது. அதனால தான் வெயிட் பியரிங் ஜாயிண்ட்னே சொல்லுவோம். அப்போ இந்த முட்டியில் தேய்மானம் வர்றதுக்கு காரணம் என்ன? உடல் பருமன், ஏஜ், இன்னொன்று ஓவர் யூஸும் கூட. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காலையில் கூட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு நான் ஒரு 18 கிலோமீட்டர் ஈஸியாக வாக்கிங் போயிட்டு வருவேன் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி அதிகமாக நம்ம நடக்கிறதும் தப்பு, நடக்காமல் இருக்கிறதும் தப்பு. ஸோ பாடிக்கு மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்டோடைய மொபிலைசேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், பாடி ஃபுல்லாக சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம வாக்கிங் போகிறது நல்லது. ஸ்லோ வாக்கிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டர். உங்களுடைய கார்டியோ பல்மனரி இதுவும் வந்து எஃபிஷியன்சியும் வந்து ஜாஸ்தி ஆக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கையை நல்லா வீசி நடக்கிறது நல்லது. இதில் 8 வடிவத்தில் நம்ம நடக்கும் போது இன்னும் நம்மளுடைய ஜாயின்ஸை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணலை, மென்டல் ஹெல்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணுது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியை குறைக்குது. இதில் பல ஆய்வுகளில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி 8 வடிவத்தில் நடக்கும்போது நம்ம ஒன் பாயிண்டட் கான்ஷியஸாக இருப்போம். இப்படி டேர்ன் பண்ணணும், அப்படி டேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோடு நம்ம நடக்கும்போது அதுவே நம்மளுடைய மைண்டில் அந்த ஓவர் திங்கிங் வேவி மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்தது ரிஃப்ளெக்ஸ் வாக். டெய்லி நம்ம வந்து இந்த மாதிரி பெபல்ஸில், அதாவது கூழாங்கல்லில் இல்லை பீச் மண்ணில் நம்ம வெறும் காலில் நம்ம நடந்தோம் அப்படின்னா முதல்ல நமக்கு அது எர்த்திங் எஃபெக்டை கொடுக்கும். நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி நம்ம பாடியில் நல்ல ஆற்றல் சக்தி அதிகமாக்கி நம்மளுடைய சர்க்குலேஷனை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இதில் இந்த மாதிரி கூழாங்கல்லில் இல்லை பீச் மண்ணிலலாம் நடக்கும்போது நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு புள்ளிகளும் தூண்டு வச்சு நம்மளுடைய உடல் உறுப்புகளுடைய இரத்த ஓட்டத்தையும் அந்த ஆற்றல் சக்தியையும் அதிகமாக்கி கொடுக்கும். இந்த முட்டி வந்து தேய்மானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கூட டயட்லேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இந்த கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பால், கேழ்வரகு, காய்கறிகள், இந்த மாதிரி கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது அது நமக்கு இந்த மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோமலேசியா, ஏன்னா இப்போ இந்த தேய்மானம் இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்ரேயில் பார்த்தாலே தெரியும், அந்த எலும்பு மேலெல்லாம் ஒரு குட்டி குட்டியாக அப்படியே புதுசாக வளர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஈவன் அந்த ஜாயிண்ட் ஸ்பேஸும் வந்து கம்மி ஆகிடுச்சின்னு வைங்க, அது அப்படியே தேஞ்சிக்கிட்டே இருக்கும். உடல் பருமனும் ஜாஸ்தி ஆகுது, நீங்களும் ஓவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்பேஸே இல்லை அப்படின்னா நீங்கள் நடக்கும் போதெல்லாம் அந்த கிராக்கிங் சவுண்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாயு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயினை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செய்யலாம்? நான் 2 விஷயம் உங்களுக்கு பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அதே நேரத்தில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2 விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, இந்த தேய்மானத்தை நம்ம கம்மி பண்ணுறதுக்கு மொரவாட்டுக்கால் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொரவாட்டுக்கால் சூப்புன்றது அந்த கிழங்கு, அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிவிட்டு அந்த கிழங்கை மட்டும் கிரேட் பண்ணிக்கலாம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்போவுமே நம்ம சூப்பு போடுற மாதிரியே சாப்பாடு வடித்து அந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சம் இஞ்சி, மிளகு, பூண்டு, இது கூட வந்து நம்ம கொஞ்சம் சுவைக்கேற்ற மாதிரி கல் உப்பை சேர்த்து இதை நம்ம சூப்பாக நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது. அதுலேயும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல பாடி வெயிட்டையும் குறைக்குது. முக்கியமாக நம்ம உடம்புல அந்த வாதத்தை நீக்குது, ஜாயின்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இது நீஸை மட்டும் இல்லை, எல்லா ஜாயின்ஸுக்குமே. அதனால ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட
இந்த முடவாட்டுக்கால் சூப்பு வந்து நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதோடைய டேஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் சூப்பு குடிக்கிற அந்த டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். கால்சியம் நிறைஞ்சிருக்கு. ஸோ இது நம்மளுடைய வாதத்தையும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டெய்லியும் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமாக இந்த முருங்கைக்கீரை, முடக்கத்தாங்கீரை, வாத நாராயண கீரை, ரெகுலராக இந்த மாதிரி கீரைகள்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கிறது மூலயமா நம்மளுடைய வாதத்தை நீக்கி நம்மளுடைய ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறதுக்கு இருக்கிறதுனால அடுத்த வீடியோலையும் இதை பற்றி கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.